அமெரிக்க பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் அவர்கள் 7 முக்கியமான நாட்டுக்கு தொடர்பு கொண்டு ஈரான் போருக்கு சப்போர்ட் பண்ண உங்களுடைய போர்க்கப்பலை அனுப்புங்கன்னு கேட்டிருக்கார். ஆனால் ஆச்சரியம் என்னண்டா, கேட்ட அத்தனை நாடுகளும் முடியாதுன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி பப்ளிக்காக சொல்லிட்டாங்க. முதல்ல ட்ரம்ப் அவர்கள் இதனைத்தையுமே சாதாரணமாக தான் ஆரம்பிச்சிருந்தார். அப்புறம் போக போக மிரட்ட ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் வரலன்னா நாட்டோ அமைப்புக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். அப்போவும் யாருமே ட்ரம்ப் அவர்களை மதிக்கலை. கடைசியாக அமெரிக்க தூதர்கள் எல்லாருமே டிவியில் வந்து நாங்கள் கேட்கல, உங்களுக்கு ஆர்டர் போடுறோம் என்ற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை காட்டுதுன்னா அமெரிக்கா இப்போ வேறு வழி இல்லாமல் திணறிக்கொண்டிருக்காங்க என்பதைத்தான் வெளிப்படையாக காட்டுது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பித்து வசமாக மாட்டுப்பட்டு இப்போ திணற ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 7 நாடுகள் மட்டுமில்லை, ட்ரம்ப் பேரை கூட சொல்லாத இத்தாலி, ஸ்பெயின், கிரீஸ்ன்னு வரிசை பல நாடுகள் முந்திக்கிட்டு வந்து எங்களை இதில் சேர்க்காதீங்கன்னு சொன்னது தான் ஹைலைட்டு. ஏன் இது நடந்தது என்பதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். முதல்ல யூகே. அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமான நம்பரன் யாருன்னு பார்த்தா அது யூகேவாக தான் இருப்பார்கள். ஆனால் அங்கே யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் இந்த விரிவான போருக்குள்ளே வரமாட்டோம்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, என் டீம் கூட பேசிட்டு சொல்கிறேன்னு கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் சொன்னதுக்கு ட்ரம்ப் அவர்கள் அவரை பப்ளிக்காக கிண்டல் பண்ணி இருக்கார். நீங்கள் தான் பிரதமர், எதுக்கு டீம் கூட கேட்குறீங்க, டீம் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் கிறிஸ் ஸ்டாமர் அவர்களை பார்த்து நக்கல் பண்ணியிருக்கார். ஒரு நாட்டினுடைய தலைவர் இப்படி பேசினா யாருக்குத்தான் கோபம் வராது. இதனாலையும் கூட யூகே நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவி பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஜெர்மனி பக்கம் வந்தால் அவங்களுடைய ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் வெறும் 7 வார்த்தையிலே பதில் சொல்லி இதனை முடிச்சிட்டார். இது எந்த போர் இல்லை, நாங்கள் இதை ஆரம்பிக்கலை, அதாவது திஸ் இஸ் நாட் அவர் வார், வி ஹேவ் நாட் ஸ்டார்ட் இட், அவ்வளவுதான் இவர் சொல்லியிருக்கார். ரொம்ப தெளிவாக நீங்கள் ஆரம்பித்த அழுக்கை நீங்களே தொடச்சிக்கோங்க, நாங்கள் உள்ளே வரமாட்டோம் என்பதை இவர் சொல்லாமல் சொல்லியிருக்கார் என்பதுதான் நிறைய வெள்ளநாக்களோட கருத்தாக இருக்குது. பிரான்ஸோட பிரசிடெண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் எப்போவுமே கொஞ்சம் நல்ல ஆள் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலைமை சரியானதும் ஒரு மிஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கார். அதாவது போர் முடிஞ்சதுக்கப்புறம் வாரோம்னு சொல்லியிருக்கார். ஆனால் இப்படி போர் முடிஞ்ச அப்புறம் இப்போ என்ன பிரயோசனம் என்பதுதான் நிறைய பேருடைய அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்பினுடைய அரசாங்கம் தரப்புலேருந்து வருகின்ற கேள்வியாக இருக்குது. கனடாவும் இதே மாதிரி தான் இப்போதைக்கு வர முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவோட போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற கேத்தரின் கிங் அவர்கள் அமெரிக்கா எங்ககிட்ட இன்னுமே ஃபார்மலாக எதுவுமே கேட்கல, நாங்களும் இதை கொடுக்கவும் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படி நாங்கள் ஜப்பான் பக்கம் வந்த வேண்டாம், ஜப்பானோட அரசாங்கம் தரப்பில் இருந்து இந்த போரில் நாங்கள் கலந்து கொள்வதற்கு எங்களோட சட்டத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லைன்னு சொல்லி சட்டத்தை காரணம் காட்டி ஜப்பான் நழுவிட்டார்கள். இப்போ நாங்கள் பார்த்ததை விட ஸ்பெயின் சொன்ன கருத்து தான் ரொம்ப கேரமாக இருந்துச்சு. ஸ்பெயினோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது மார்கரிட்டா ரோபல்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெயின் இதெல்லாம் ஏற்றுக்காது, அதாவது இந்த போரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இதோடு இல்லீகலான போர், எங்களுக்கு தேவை இந்த போர் நிற்கணும், அவ்வளவுதானு ஸ்பெயின் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்போ நாங்கள் பார்த்த அனைத்து நாடுகளுமே அமெரிக்கா கூப்பிட்டதுக்கு நோன்னு சொல்லி அமெரிக்காவோட மூக்கை உடைச்சிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. கடைசியாக ஐரோப்பியத்தினுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவராக இருக்கிற காயா கலாஸ் அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் கூட்டி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். யாருக்கும் இந்த ஈரானிய போருக்குள்ளே வந்து சிக்கிக்க விருப்பம் இல்லை என்பதை சொல்லியிருக்கார். சுருக்கமாக சொல்லப்போனால் இத்தனை நாடுகளும் வேண்டாமென்று சொல்கிறதுக்கான காரணம் இது வெறும் அரசியல் மட்டுமில்லை, இதற்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான பயம் இருக்குது. ட்ரம்ப் அவர்கள் இவங்ககிட்ட உதவி கேட்கல, அதாவது இந்த நாடுகள்கிட்டையும் ஐரோப்பியன்கிட்டையும் உதவி கேட்கல, மாறாக மிரட்டுறார், நீ வந்துதான் ஆகணுமென்று மிரட்டுறார். அந்த மிரட்டலுக்கு பயந்து தன்னுடைய நாட்டு இளைஞர்களை போர் முனைக்கு அனுப்பினார். அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும். இதற்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய நாடுகளுக்கு இஷ்டம் இல்லை. இதனால தான் யாருமே ஓமன் சொல்லி முன்னுக்கு வரையில. இது அமெரிக்காவுக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் அடியால் தான் பார்க்கப்படுது. ஏன் எல்லாரும் அமெரிக்காவை தனியாக விட்டுட்டு ஓடுறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இதற்கு முக்கியமான 4 காரணங்கள் இருக்குது. முதலாவது, ஒழுங்கான பிளான் இல்லை. பிப்ரவரி 28 இந்த போரை அமெரிக்கா ஆரம்பித்தப்போ 4 நாளில் முடிச்சிடுவோம் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ 3 வாரமாகியுமே போர் முடியலை.
ஒரு தெளிவான எக்ஸிட் பிளான் இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம் என்று நட்பு நாடுகள் நினைக்கிறாங்க. அந்த முடிவில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்காவை மாட்டுப்பட்டுட்டார்கள். அமெரிக்கா வெளியே வர்றதுக்கே அமெரிக்காட்ட எக்ஸிட் பிளான் ஆனது தெளிவாக இல்லை. இப்படி இருக்கிற நாங்களும் போய் அமெரிக்காவோடு இணைந்து கும்பலில் கோவிந்தா மாதிரி மாட்டுப்பட தயாராக இல்லை என்பதுதான் அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட முடிவு. இரண்டாவது, பழைய பகை. ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே இந்த நாடுகள் மேலே யார்கிட்டையெல்லாம் உதவி கேட்டாரோ அந்த நாடுகள் மேலே நிறைய வரிகளை போட்டிருக்கார். அவங்க தலைவர்களை கிண்டல் பண்ணியிருக்கார். இப்போ கஷ்டம்னு வரும்போது அவங்கக்கிட்ட போய் மிரட்டினா யார் தான் உதவிக்கு வருவார்கள், யாருக்கு தான் பிடிக்கும். இதனாலே நட்பு நாடுகள் உதவிக்கு வரையில. மூன்றாவது, பெட்ரோல் விலை. ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே பெட்ரோல் விலை விண்ணை தோன்ற அளவுக்கு அதிகமாக மாறியிருக்கு. இப்போ போருக்குள்ளே குதிச்சா பெட்ரோல் விலை இன்னுமே ஏற ஆரம்பிக்கும். அப்படி மட்டும் நடந்தால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தங்களோட அரசாங்கத்தை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு அரசாங்கத்தை கவிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இந்த நாட்டினுடைய ஆளும் அரசாங்கம் தன்னுடைய தலையில் தானே மண்ணை தூக்கி போடுவார்கள். அதையும் ட்ரம்பர்கள் கூப்பிடுறார். ட்ரம்பர்கள் மிரட்டலை கொடுக்குறார் என்றதுக்காண்டி தங்களுடைய இராணுவத்தை அமெரிக்காவுக்கு ஆதரவாக களத்தில் இறக்கினார்கள் என்றால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற மக்கள் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்று தெரிஞ்சுமே ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் தன்னுடைய தலையில் தானே மண்ணை தூக்கி போடுவார்களா? கட்டாயம் செய்ய மாட்டார்கள். இதனால தான் ட்ரம்பர்கள் கூப்பிட்டுமே நட்பு நாடுகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நான்காவது முக்கியமான காரணம் ரஷ்யாவோட லாபம். இதுதான் விசித்திரமான விஷயமும் கூட. இங்கே போர் நடக்கிறதால உலகளாவிய எண்ணெயினுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்கு. அதே மிடில் ஈஸ்டில் போர் நடக்குது. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் போர் நடக்கிறபடியால் இந்த உலகத்தினுடைய கச்சா எண்ணெயினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்குது. இதனால் ரஷ்யாவுக்கு அதிக லாபம் கிடைக்குது. ரஷ்யாவில் இருக்கிற நாட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு லாபம் தேவை இந்த ஈரானிய போரை ஏன் ஆதரிக்கணும் என்று கேட்கிறார்கள். அப்படித்தான் ஐரோப்பிய நாடுகளும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏனென்ற மிடில் ஈஸ்டில் ஈரானுடனான அமெரிக்காவோட போர் தொடர்ந்து இடம்பெற எவ்வளோ நாள் நீடிக்குதோ அந்தளவுக்கு ரஷ்யாவுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கும். ரஷ்யா தங்களுடைய கச்சா விற்று அதிக லாபத்தை அடைகிறார்கள். இது ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாட்டோக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இப்படி பின்னடைவை ஏற்படுத்துகிற விஷயத்துக்காண்டி அமெரிக்காவுக்கு ஆதரவாக இந்த போரில் கிளம்புறவங்களா இல்லை தானே. இதனால தான் நாட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் விலகி நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த முக்கியமான 4 காரணங்கள் தான் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கலைத்து விட்டதுக்கும் தள்ளி விட்டுட்டு ஓடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த இடத்துல ஈரானோட பயங்கரமான கேமை ப்ளே பண்ணுறாங்க என்பதை நாங்கள் ஓப்பனாக சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஈரான் தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி எல்லா நாடுகளுக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் க்ளோஸ் பண்ணப்படையில. அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அவங்களோட நட்பு நாடுகளுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளோட கப்பல்கள் எல்லாம் தாராளமாக போயிட்டு வரலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக கடந்து போகலாம்ன்ற அனுமதியை கொடுத்துருக்காங்க. இப்போது மற்ற நாடுகளுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று, அமெரிக்கா கூட சேர்ந்து ஈரானோட எதிரியாக முத்திரை குத்திக்கிட்டு ஈரானோட தாக்குதலுக்கு உள்ளாகணும். இல்லைன்னா இரண்டாவது, ஈரான் கூட நிம்மதியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிம்மதியான வியாபாரத்தை செய்யணும். பல நாடுகள் இப்போ இரண்டாவது ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா தரப்பில் இருந்து போருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் இருந்து பிஸ்னஸுக்கு ஆஃபர் கொடுக்குறார்கள். இப்படி இருக்கையில் எந்த வாய்ப்பை உலக நாடுகள் செலக்ட் பண்ணுவார்கள்? போர் என்ற ஒரு ஆபத்தான வழியை செலக்ட் பண்ணுவார்களா அல்லது பிஸ்னஸ் என்ற ஒரு சேஃபான வழியை செலக்ட் பண்ணுவார்களா? இதனால தான் உலக நாடுகள் அனைவருமே இரண்டாவது ஆப்ஷன், அதாவது பிஸ்னஸ் என்ற இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக கடந்து போவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இதோட பெஸ்ட்டான முடிவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால இழப்புகள் தான் எப்படியுமே ஒழிய எந்த ஒரு லாபமும் வரப்போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு மிரட்டலை கொடுத்து தன்னுடைய பப்பட் நாடுகள், தன்னுடைய அடிமை நாடுகள் என்ற மாதிரியே மிரட்டலை கொடுத்து காரியத்தை சாதிக்கலாம் என்று செய்கிறார்கள். இப்போ அமெரிக்கா பேச்சை கேட்டு அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகிற நாடுகளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போகிறது இல்லை. அவர்களுக்கு மேலும் அவமானம் தான் வந்து சேரும். ஆகவே அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகிறதை விட ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாமல், ஒரு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாமல், நேரடியான சப்போர்ட் கொடுக்காமல் நியூட்ரலாக இருக்கின்ற நாடுகள் மாதிரி, அதாவது ஈரானை எதிர்க்கவும் இல்லை ஈரானை ஆதரிக்கவும் இல்லை என்று சொல்லி நியூட்ரலாக இருந்து ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் வழியாக தங்களுடைய பிஸ்னஸை பண்ணலாம் என்பதுதான் இப்போ இருக்கிற அனைத்து நாடுகள், முக்கால்வாசி நாடுகளோட முடிவாக இருக்குது. இதனால தான் நிறைய நாடுகள் அமெரிக்காவை தனிமைப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு நோ சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அது ரொம்ப மோசமாக இருக்குது. முன்னாடி ஒரு நாளைக்கு 138 கப்பல்கள் போய்கிட்டு இருந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் இப்போ வெறும் 5 கப்பல்கள் தான் போகுது.
பெட்ரோலோட விலை $120 தாண்டி உயர்ந்துக்கிட்டே இருக்கு. நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தால் $160 $180 ஏன் $200 கூட உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா தங்களோட எமர்ஜென்சி ஸ்டோக்கில் இருந்து 40% எண்ணெயை எடுத்துட்டாங்க. அப்படி எடுத்துமே இன்னுமே விலையை குறைக்க முடியலை. இன்னும் ஒரு பக்கம் வடகொரியா மிசைல் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சீனா தைவானை தொடர்ந்து நோட்டம் விட்டுக்கொண்டே இருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்டில் தொடர்ந்து ட்ரோன் அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்கு. மொத்தத்தில் உலகமே மேற்பேர் ஒரு பதட்டமான சூழலில் இருக்கு என்பது தான் உண்மை. சரி, இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பேதிக்கு வந்துட்டோம். போர் ஆரம்பித்த உடனே என்ன நினைச்சாங்கன்னா, நாளில் ஈரான் காலியாகிடும், எல்லாரும் அமெரிக்கா பின்னாடி வந்து நிற்பாங்கன்னு தான் அமெரிக்கா கணக்கு போட்டாங்க. ஆனால் நிஜம் என்னென்னா, இன்னைக்கு 3வது வேரம் நடக்குது. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் என்ன ஈரானோட கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு. ஈரான் இப்போது புது கேமை ஆடுறார்கள் என்பதுதான் உண்மை. மற்ற நாடுகளை மிரட்டுறதை விட அவங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. நீங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்தால் உங்களுக்கு எண்ணெய் கிடையாது, ஆனால் நீங்கள் எங்கள் கூட டீல் பேசினா நீங்கள் நிம்மதியாக வியாபாரம் பண்ணலாம் என்று ஈரான் தரப்புலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மற்ற நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கிளம்பும். ஏற்கனவே வடகொரியா என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்லிட்டேன். வடகொரியா இதனை ஒரு சாதமாக இந்த போரை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தொடர்ந்து தங்களோட மிசைல் சோதனையை ரொம்ப தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போர் நடக்கிறதுக்கு முன்னமாவது ஒன்றைய மிசைல்களை சோதனை செய்து பார்த்தார்கள். இப்போ அடிக்கடி நியூஸ் பேப்பரை திருப்புற நேரம் இல்லாமல் வடகொரியா மிசைல் சோதனை செய்துட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் வெளியே வருது. அந்தளவுக்கு தொடர்ந்து மிசைல் சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக சீனா, இவங்களுடைய நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது சீனாவோட நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனா இப்போ ஒரு சரியான நேரத்துக்கான வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. அதாவது இப்போ சீனா நேரடியாக இந்த போரில் சண்டைக்கு வராட்டியும் டிவியில் லைவ் மேட்ச் பார்க்குற மாதிரி அமெரிக்கா எப்படி சண்டை போடுறாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன மிசைல்கள் இருக்குது, அந்த மிசைல்கள் எப்படி தாக்குதலை நடத்துது, அது ஃபெயிலியரான மிசைலா சக்ஸஸான மிசைலா, அது எப்படி தாக்குதலை நடத்துது, இதனைத்தையுமே இப்போ சீனா நோட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. உண்மை சொல்லணும்னா இந்த அமெரிக்கா ஈரான் போர் சீனாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்காவோட பலவீனம் என்ன, அமெரிக்காவில் இருக்கின்ற ஆயுதங்களை குறைக்க வைக்கிறது. இப்படி இந்த போரினால் அமெரிக்காவுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் சீனாவுக்கு லட்டு கிடைச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான டைமுக்கான சீனா வெயிட் பண்ணுறாங்க. அமெரிக்கா எப்போ கீழே விழுதோ அந்த சரியான டைமில் சீனா தைவானை அட்டாக் பண்ணி தைவானை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். இதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அப்புறம் துபாய் கத்தார் பக்கம் போனோம் என்றால் இந்த நாடுகள் மேலேயும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இந்த நாடுகள் வழியாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்கிறவரையால் ஈரானை விட்டு வைக்கல. இந்த நாடுகளுக்கு குறைவச்சும் தொடர்ந்து அட்டாக்கை செஞ்சோன்னு தான் இருக்காங்க. மொத்தத்தில் இப்போ மிடில் ஈஸ்டே எரிமேலை குழம்பு மாதிரி தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே இப்போ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு கேட்க தோணுது. அமெரிக்கா தரப்பில் இருந்து இப்போ அதிக பிரஷரை பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் ஈரானோட கார்க் ஐஸ்லாண்டை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்களா? அதை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் சரி, அதனை கைப்பற்றினாலும் அது அமெரிக்காவுக்கு தான் பாதகமாக அமையும் என்பதும் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஆகவே அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க? இந்த ஐஸ்லாண்டை கைப்பற்றுவார்களா, இல்லை தங்களோட நட்பு நாடுகளை கைவிரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கு தேவையில்லாத வம்பன்னு ட்ரம்புகள் இந்த போர்லேருந்து பின்வாங்குவாரா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரம்புகளா அல்லது ஈரானா? இந்த சண்டையில் சம்மந்தமே இல்லாமல் லாபம் பார்க்குறது ரஷ்யாவா? ஆனால் இப்படி சண்டை நடக்கிறதால சீனாவுக்கு மட்டும் லாபம் இல்லை, அதிகமான லாபம் ரஷ்யாவுக்கும் கிடைச்சி கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையான விஷயம். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.